கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ரூபேஷ் மற்றும் அவரது மனைவி சைனாவை கேரள காவல்துறையினர் எர்ணாகுளம் அழைத்துச் சென்றனர். அவர்கள் இருவரையும் எர்ணாகுளம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனில்குமார் தலைமையிலான போலீசார் கோவை மத்திய சிறையில் இருந்து கேரளா அழைத்துச் சென்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு ஆந்திர மாவோயிஸ்டுகளை வீட்டில் தங்க புகலிடம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருவரும் எர்ணாகுளம் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். பின்னர் கேரள போலீசார் அவர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்துவர் என தெரிகிறது. மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ரூபேஷ் உள்ளிட்ட 5 பேரை கியூ பிரிவு போலீசார் கடந்த 4ஆம் தேதி கோவையில் கைது செய்தனர்.